வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் இந்திய அரசியல்ல ஒரு பெரிய புயலையே கிளப்ப போகுது. இது ஏதோ சாதாரண விஷயம் இல்ல. வழக்கமா நடக்கிற ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ப்ராசஸ் தான். ஆனா இது இந்தியாவோட அடுத்த பல வருஷத்துக்கான அரசியல் தலைவிதியே மாத்தி எழுத போகுது. ஆமா, நாம பேச போறது தொகுதி மறுசீரமைப்பு பத்தி தான். வாங்க, இது என்னன்னு டீட்டெயில்டா பார்க்கலாம். ஒரு நாடு அதுல ரொம்ப நல்லா செயல்படுற மாநிலங்களையே தண்டிக்குமா? என்னடா அது கேள்வின்னு யோசிக்கிறீங்களா? ஆனா இதுக்குள்ளதான் ஒரு பெரிய அரசியல் சிக்கலே ஒளிஞ்சிருக்கு பாருங்க. ஒரு பக்கம் அரசாங்கம் எல்லா ஸ்டேட்ஸையும் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லுது. ஆனா இன்னொரு பக்கம் யார் அதை சரியா செஞ்சாங்களோ அவங்களே தங்களோட அரசியல் செல்வாக்கையே இழக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கு. இது என்ன ஒரு விசித்திரமான முரண்பாடு இல்லையா? வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பாப்போம். 2026 இந்த வருஷத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வெறும் ஒரு வருஷம் இல்ல, இது ஒரு டெட்லைன். பல வருஷமா ஒரு முக்கியமான அரசியல் முடிவை தள்ளி போட்டுட்டே வந்தாங்க. அதாவது பார்லமெண்ட் தொகுதிகளோட எண்ணிக்கைய மாத்தக்கூடாதுன்னு ஒரு முடக்கம் இருந்துச்சு. அந்த முடக்கம் இந்த 2026ல முடிய போகுது. சொல்லப்போனா ஒரு பெரிய அரசியல் புயலுக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரி, இந்த பிரச்சனையோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். உண்மையில நியாயமா இருக்கணும்னு கொண்டு வந்த ஒரு முறை எப்படி இந்தியாவையே ரெண்டா பிரிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய அரசியல் பிளவை உண்டாக்க போகுது? வாங்க இந்த அரசியல் பூகம்பத்தோட மூல காரணத்தை தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, தமிழ்நாடு, கேரளா மாதிரி மாநிலங்கள்லாம் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டங்களை ரொம்ப தீவிரமா செயல்படுத்தி நாட்டுக்கே ஒரு முன்னோடியா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? அவங்க பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணதுக்காக கிடைச்ச வெற்றி தான் இப்ப அவங்களுக்கு எதிரா திரும்புது. தேசிய அளவுல முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது அவங்களோட குரல் கேட்காம போயிடுமோன்னு ஒரு பயம் வந்திருக்கு. இதுதான் நம்ம வெற்றிக்கான தண்டனைன்னு சொல்றோம். இதுதான் அந்த முரண்பாடு. ஓகே, இந்த நிலைமைக்கு நாம எப்படி வந்தோம்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த புயலுக்கு பின்னாடி இருக்கிற மெக்கானிசம் என்னன்னு நாம புரிஞ்சுக்கணும். அதுதான் தொகுதி மறுசீரமைப்பு. இங்கிலீஷ்ல டீலிமிட்டேஷன்னு சொல்வாங்க. அப்படின்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது? வாங்க பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பெரிய கேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சாப்பிட வர ஆளுங்களோட எண்ணிக்கை மாறிட்டே இருக்கு. அப்போ எல்லாருக்கும் சமமா கேக் கிடைக்கிற மாதிரி நம்ம துண்டுகளை மாத்தி போடுவோம் இல்லையா? தொகுதி மறுசீரமைப்பும் கிட்டத்தட்ட அது மாதிரிதான். இங்க கேக்குன்றது அரசியல் பிரதிநிதித்துவம். ஒவ்வொரு சென்சஸ்க்கு அப்புறமும் ஒவ்வொருத்தரோட ஓட்டுக்கும் ஒரே மதிப்பு இருக்கணும்ன்றதுக்காக அரசாங்கம் தொகுதிகளோட எல்லைகளை மாத்தி அமைக்கும். இது ஒரு சட்டப்பூர்வமான செயல்முறை. இதோட அடிப்படை தத்துவமே ரொம்ப சிம்பிள். ஒரு நபர் ஒரு வாக்கு ஒரு மதிப்பு. அப்படின்னா என்ன? இப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு தொகுதியில 10 லட்சம் பேர் இருக்காங்க, இன்னொரு தொகுதியில 20 லட்சம் பேர் இருக்காங்க. அப்போ அந்த 2 தொகுதியிலிருந்தும் ஒரே ஒரு எம்பி தான் தேர்ந்தெடுக்கப்படுறார்னா அது நியாயமா? 20 லட்சம் பேர் இருக்கிற தொகுதியில ஒவ்வொருத்தரோட ஓட்டோட மதிப்பும் குறைஞ்சிடுது இல்லையா? இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வை தவிர்க்கிறது தான் தொகுதி மறுசீரமைப்போட முக்கியமான நோக்கம். சரி, இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்? முதல்ல பார்லிமெண்ட்ல ஒரு சட்டம் போடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சுதந்திரமான தொகுதி மறுசீரமைப்பு ஆணையம், அதாவது டீலிமிட்டேஷன் கமிஷனை அமைப்பாங்க. அவங்க லேட்டஸ்ட் சென்சஸ் டேட்டாவை வச்சு தொகுதிகளோட எல்லைகளை மாத்தி வரைவாங்க. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த கமிஷன் கொடுக்கற தீர்ப்பு தான் ஃபைனல். இதை எந்த கோர்ட்லயும் கேள்வி கேட்க முடியாது. அதாவது ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் எந்த அரசியல் பேரத்துக்கும் இடமே இல்ல. இதுதான் இந்த விஷயத்தை இன்னும் சென்சிட்டிவ் ஆக்குது. இப்போதான் விஷயமே சுவாரஸ்யமா மாறுது. அதாவது ரொம்ப நார்மலா நடக்க வேண்டிய ஒரு ப்ராசஸ் இது. ஆனா பல வருஷமா இத நிறுத்தி வச்சிருந்தாங்க. இப்ப திடீர்னு அதை திரும்ப ஆரம்பிக்கும்போது அது ஒரு பெரிய அரசியல் நெருப்ப பத்த வைக்க போகுது. ஏன் இத்தனை வருஷம் இதை நிறுத்தி வச்சாங்க? வாங்க கொஞ்சம் வரலாற்றை திரும்பி பாப்போம். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, கடைசியா 1971 சென்சஸை வச்சுதான் தொகுதிகளை பிரிச்சாங்க. ஆனா 1976ல ஒரு முக்கியமான முடிவெடுத்தாங்க. பார்லிமெண்ட்ல தொகுதிகளோட எண்ணிக்கையை இனிமே மாத்தக்கூடாதுன்னு ஒரு முடக்கம் கொண்டு வந்தாங்க. முதல்ல 2001 வரைக்கும், அப்புறம் அதை 2026 வரைக்கும் நீட்டிச்சாங்க. எதுக்கு இப்படி செஞ்சாங்க? அப்போ நாடு முழுக்க குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை தீவிரமா கொண்டு வந்தாங்க. அதனால பாப்புலேஷனை குறைக்கிற ஸ்டேட்ஸ் தங்களோட அரசியல் பலத்தை இழந்துடக்கூடாதுன்னு ஒரு நல்ல நோக்கத்துல தான் இதை செஞ்சாங்க. ஆனா இப்ப அந்த முடக்கம் முடிய போகுது. இதுக்கப்புறம் வர சென்சஸ் அடிப்படையில புதுசா மறுசீரமைப்பு நடக்க போகுது. பிரச்சனை இங்கதான் ஆரம்பிக்குது. ஏன் இது பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இந்த முடக்கத்துக்கு அப்புறம் இந்தியா 2 விதமா வளர்ந்திருக்கு. ஒரு பக்கம் தமிழ்நாடு, கேரளா மாதிரியான தென் மாநிலங்கள்ல குடும்ப கட்டுப்பாட்டு திட்டங்கள் ரொம்ப வெற்றிகரமா செயல்படுத்தப்பட்டு மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் ரொம்ப குறைஞ்சுது. ஆனா இன்னொரு பக்கம் உத்தரப்பிரதேசம், பீகார் மாதிரியான வட மாநிலங்கள்ல மக்கள் தொகை தொடர்ந்து வேகமா அதிகரிச்சுது. இதனால 1970களுக்கு பிறகு வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் இடையில மக்கள் தொகையில ஒரு பெரிய வித்தியாசம் உருவாகிடுச்சு.
இதோட விளைவு என்ன தெரியுமா? இப்போ இருக்கிற மக்கள் தொகை அடிப்படையில தொகுதிகளை மாத்தி அமைச்சா என்ன ஆகும்னு ஒரு கணிப்பு இருக்கு. அதன்படி உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் இப்போ இருக்கிற 80 இடங்கள்ல இருந்து கிட்டத்தட்ட 128 இடங்கள் வரைக்கும் போகலாம். அதாவது 48 இடங்கள் அதிகமாகும். ஆனா தமிழ்நாடு மாதிரி மாநிலங்களுக்கு ஒண்ணுமே அதிகமாகாது, இல்லனா ரொம்ப குறைவாதான் அதிகமாகும். யோசிச்சு பாருங்க, பார்லிமெண்ட்ல வட மாநிலங்களோட பலம் எந்த அளவுக்கு அதிகரிக்க போகுதுன்னு. இது இந்தியாவோட அதிகார மையத்தையே மாத்தி அமைக்கும் இல்லையா? சரி, இதனால தென் மாநிலங்களுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது? இது வெறும் எம்பி சீட்டு கணக்கு மட்டும் இல்ல. இது அவங்களோட குரல், அவங்களோட நிதி, அவங்களோட எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம். வெற்றிகரமா ஒரு விஷயத்த செஞ்சதுக்கு அவங்க கொடுக்க போற விலை என்ன? வாங்க அத பார்க்கலாம். முதல்ல அரசியல் குரல். குறைவான எம்பிக்கள் இருந்தா தேசிய அளவுல சட்டங்கள் இயற்றும்போது அவங்களோட செல்வாக்கு குறையும். 2வது, ரொம்ப முக்கியமா நிதி பங்கீடு. மத்திய அரசு வரி வருவாய மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்கும்போது மக்கள் தொகையை ஒரு முக்கியமான காரணியா எடுத்துக்கிறாங்க. அப்போ தென் மாநிலங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதி கணிசமா குறைய வாய்ப்பு இருக்கு. இது அவங்களோட வளர்ச்சி திட்டங்களையே பாதிக்கலாம். 3வதா, வட மாநிலங்களோட ஆதிக்கம் அதிகமாகும், கொள்கைகள் அவங்களுக்கு சாதகமா மாறலாம். சுருக்கமா சொன்னா, தேசிய கொள்கை சரியா பின்பற்றினதுக்கே ஒரு தண்டனை கிடைக்கிற மாதிரி ஒரு நிலைமை. இது நடக்குமா நடக்காதான்னு சந்தேகப்படவே தேவையில்ல. ஏன்னா நம்ம புதுசா கட்டின பார்லிமெண்ட் கட்டடத்துல மக்களவைக்கு இப்போ இருக்கிற 543 சீட்டுக்கு பதிலா 888 பேர் உட்காரதுக்கு வசதி செஞ்சிருக்காங்க. இதுவே ஒரு பெரிய சிக்னல் தான். அரசாங்கம் தொகுதி மறுசீரமைப்ப செஞ்சே தீர்வாங்கன்னு இது காட்டுது. இதனாலதான் இந்த புதிய அரசியலமைப்புல நம்ம குரல் எடுபடுமான்னு தென் மாநிலங்கள் ரொம்பவே கவலைப்படுறாங்க. கடைசியா, இந்த முழு பிரச்சனையும் நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது. இது இந்திய ஜனநாயகத்தோட இதயத்துல இருக்கிற ஒரு கேள்வி. ஒரு நாட்டை ஒன்னா இணைக்கிற 2 முக்கியமான கொள்கைகள் இருக்கு. ஒன்னு ஜனநாயகம், இன்னொன்னு கூட்டாட்சி. இப்போ இந்த 2க்கும் நடுவுல ஒரு பெரிய மோதல் உருவாகி இருக்கு. ஒரு பக்கம் பிரதிநிதித்துவ கொள்கை, அதாவது மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி பார்லிமெண்ட்ல இடங்கள் இருக்கணும். இது ஒரு நபர் ஒரு வாக்கு ஒரு மதிப்புன்ற ஜனநாயக கோட்பாட்டை காப்பாத்துது. இன்னொரு பக்கம் நியாய கொள்கை, அதாவது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினது மாதிரி தேசிய லட்சியங்களை அடைஞ்ச மாநிலங்களை நீங்க தண்டிக்க கூடாது. இது நம்ம கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநிறுத்துது. சோ ஜனநாயகம் சொல்றத கேக்குறதா இல்ல கூட்டாட்சி தத்துவம் சொல்ற நியாயத்தை கேக்குறதா? இதுதான் இப்போ இந்தியாவுக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால். அப்போ ஒரு தேசம் ஜனநாயக ஜமத்துவத்தையும் கூட்டாட்சி தத்துவத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ண போகுது? இந்த கேள்விக்கு கிடைக்கிற பதில்தான் இந்தியாவோட அரசியல் எதிர்காலத்தை மட்டுமில்ல, நம்ம சமூக அமைப்பையே தீர்மானிக்க போகுது. இது நம்ம எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்தியா இந்த பெரிய சவாலை எப்படி சமாளிக்கணும்? ஒருவேளை இந்திய ஜனநாயகத்தோட எதிர்காலமே இதுலதான் இருக்குமோ?